என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை நீ ஏன் பழுது பார்க்காம இருக்கன்னு உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறாரு. அதே போல் யோவாஸ் ராஜா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உவகையாக கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிங்களா, அவர் என்ன கேட்குறாரு, ஆலயத்தை நீங்கள் ஏன் பழுது பார்க்கல? ஆசாரியர்கள் யார்? இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற மேய்ப்பர்களும் ஊழியக்காரர்கள் தான் ஆசாரியர்கள் சரிங்களா. அவங்க கண்டித்து உணர்த்தும் வார்த்தையின் மூலமாக அவங்க ஏன் நீங்கள் பழுது பார்க்காம போனது என்னன்னு கேட்குறாரு. அதில் என்ன வரும்னா காணிக்கைன்னு வரும். விதைன்னு ஒரு இடத்துல காணிக்கை ஆண்டவர் கூறியிருப்பார். அப்போ காணிக்கை என்னது? வசனம் சரிங்களா. அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஏன் ஆலயத்தை பழுது பார்க்கலன்னு ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அதே போல் விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்னு சொல்லி 11ஆம் வசனம் கூறுது. அப்போ விசாரிப்புக்காரர் பரிசுத்த ஆவியானவர் சரிங்களா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற வழியில் நீங்கள் ஏன் இன்னும் நடக்கலைன்னு சொல்லி கேட்குறாரு சரிங்களா. சரீரமாகிய ஆலயத்தை தான் கொடுறாரு. கட்டடத்தை நம்ம இணைந்து ஆராதிக்க நம்ம அந்த கட்டடத்தை வச்சுருப்போம் சரிங்களா, அதையும் பழுது பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களை என்ன கேட்கிறாரு ஆண்டவர்னா, சரீரமாகிய ஆலயத்தை திருச்சபையை நீங்கள் இன்னும் பழுது பார்க்காமல் இருக்க, இன்னும் உன் பாவத்துலேயும் உன் அக்கிரமத்துலேயும் இருந்து திரும்பாமல் கட்டடமாகிய சபையையும் உன் வீட்டையும் நீ பழுது பார்த்துட்ருக்கேன். ஆனால் உன்னை ஏன் நீ இன்னும் பழுது பார்க்கலான்னு ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீ இவ்வளோ பாவத்துலேயும் இவ்வளோ அக்கிரமத்துலையும் இருக்க, ஏன் நீ இன்னும் பழுது பார்க்கலாம்? அவங்க கொடுக்குற வார்த்தை உன்னை கண்டித்து உணர்த்தினாலும் உணர்த்தாமல் இருக்கிறதுக்கு தான் ஏன் பழுது பார்க்காமல் போனதுன்னு சொல்லி ஆசாரியர்கிட்ட கேட்குறாரு. ஆசாரியர்களையும் ஊழியர்கிட்டையும் கணக்கு கேட்குறார். இதே கொஸ்டின்னா உங்ககிட்ட ஆண்டவர் கேட்பார் சரிங்களா. கணக்கு ஆசாரியர்கள் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே கொஸ்டினை உங்ககிட்ட கேட்கும்போது நீ வெட்கத்தோட தலையை குனிஞ்சு நிற்கணும். அதை தான் ஆண்டவர் சொன்னேன். இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார் சரிங்களா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நீங்கள் பழுது பார்க்காம உன்னோடைய சரீரமாகி ஆலயத்தை ஏன் நீ கெடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் சரிங்களா. அதனால் இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்புங்க. இன்றைக்கே ரச்சனைய நாள், இதுவே அனுக்கிற காலம். இந்த கிருபையின் நாட்கள் இனிமே கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா கடைசி நாட்களின் அறிகுறிகள் எல்லாம் தோன்றியது சரிங்களா. நோவாவின் நாட்களில் நடந்தது போல் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது சரிங்களா. எல்லாமே நார்மலாக நடக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை கண்டித்து உணர்த்தினார் என்றால் தைரியமாக நீங்கள் மனம் திரும்புங்க, பழுது பாருங்கள். எங்கே நீங்கள் தவறி இருக்கீங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆராய்ச்சி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர்